அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கோச்சார ரீதியாக 8வது வீட்டிலையும் 11வது வீட்டிலையும் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் செய்யும் சொல்லி சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்படுங்க. கோச்சாரம் என்பது நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருப்பது கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 8வது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் பலன் சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. உபயோகமான காலத்தில் உதயமாக லக்கினத்தில் 8வது வீட்டில் கிரகங்கள் கூடிய வரையில் இல்லாமல் இருப்பதே சுபமானது. சுப கிரகங்கள் இருந்தாலும் அது குருக்கு ஆசிரியருக்கு ஆயிலை குறிக்கும். அசுபர்கள் இருந்தாலும் சிஷியன் அதாவது மாணவனின் ஆயிலை குறிக்கும். கோச்சார ரீதியாக கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 11வது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் உதயமான காலத்தில் உதயமாகும் ஜாதகத்தில் லக்கினத்திற்கு 11வது வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஜாதகருக்கு முன்னேற்றத்தையும் பல விதங்களில் அந்த ஜாதகருக்கு நன்மையை ஏற்படுத்தும். கோச்சார ரீதியாக நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.